இப்போ நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து இம்பார்ட்டண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம்னா பேமெண்ட் பண்ணாமே விட்டுருப்போம், அல்லது அந்த கிரெடிட் கார்டு தொலைஞ்சு போயிருக்கும், அதோட பேமெண்ட் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட உங்களோட சிபில் ஸ்கோர் டெஃபினட்டாக அடியாகும். இதுக்கு முன்னாடி பர்சனல் லோன் வெறும் 50,000 தான் வாங்கியிருந்தேன், அதில் வெறும் 20 ரூபா 30 ரூபா மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னா கூட உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அடியாகும். இல்லை நான் எம்ப்ளாயி பட் நான் ஐடி ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணல, ஃபார்ம் 16 இருக்குது அப்படின்னா ஃபார்ம் 16ம் பே ஸ்லிப்பும் பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்து தாராளமாக நீங்கள் வந்து லோனுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். 50,000 ரூபா சேலரியில் 20,000 ரூபா வந்து ரெண்ட் போயிட்டு பேலன்ஸ் உங்களோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எகெயின் ஒரு 20,000 போயிடுச்சுன்னா வெறும் 10,000 ருபீஸ் தான் இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ண முடியாது. நீங்கள் எஸ்எம்இ இன்டர்நெட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே, பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு மணிமாறன் கதிரேசனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லோன் ரிஜெக்ஷன். நம்ம லோன் அப்ளை பண்ணியிருப்போம், ஆனால் அது ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய வேரியஸ் ரீசன் இருக்கும். அதில் 3 முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன், மூணாவது வந்து ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி. இந்த 3 விஷயத்தை நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிபில் ஸ்கோர். இப்போ நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா சிபில் ஸ்கோர் வந்து இம்பார்ட்டண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பேங்கிங் கம்பெனியாக இருந்தாலும் சரி அல்லது ஃபினான்ஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பேன் நம்பரை அதை பேஸ் பண்ணி சிபில் ஸ்கோர் வந்து அரைவ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன லோன் வாங்கியிருக்கீங்க, உங்களோட பேங்க்கில் எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எந்தெந்த பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை டார்மண்ட்டாக இருக்குது, நீங்கள் முதல்ல லோன் வாங்கி அதை ப்ராப்பராக கட்டியிருக்கீங்களா இல்லையா, எத்தனை கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, அந்த கிரெடிட் கார்டில் உங்களுடைய பேமெண்ட்லாம் ப்ராப்பராக போயிட்டுருக்கா. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து கிரெடிட் கார்டு வாங்கி அதை யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம், ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்போம்னா பேமெண்ட் பண்ணாமே விட்டுருப்போம், அல்லது அந்த கிரெடிட் கார்டு தொலைஞ்சு போயிருக்கும், அதோட பேமெண்ட் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருந்திருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட உங்களோட சிபில் ஸ்கோர் டெஃபினட்டாக அடியாகும். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டில் ஏதாவது டியூஸ் இருக்குது அல்லது மினிமம் டியூஸ் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுடைய ஸ்கோர் வந்து டெஃபினட்டாக அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நிறையா உங்களுக்கு தெரியணும்னா இது சம்மந்தமாக நான் வீடியோ முன்னாடியே வந்து பேசியிருக்கேன், அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போது இந்த கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் கூட இதில் வந்து அஃபெக்ட் ஆகும். இல்லை சார் நான் கோல்டு லோன் வாங்கியிருக்கேன், இல்லை இதுக்கு முன்னாடி பர்சனல் லோன் வெறும் 50,000 தான் வாங்கியிருந்தேன், அதில் வெறும் 20 ரூபா 30 ரூபா மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அப்படின்னா கூட உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அடியாகும். சரி, வேறு என்ன விதமான டிரான்சாக்ஷனால் எனக்கு வந்து இந்த சிபில் ஸ்கோர் அடியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது நீங்கள் கேரண்டி கொடுத்துருப்பீங்க, அவர் வந்து பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருப்பாரு, ஸோ அது உங்களுக்கு வந்து அடியாகும். ஸோ அப்போ உங்கள் பேரில் வந்து அது அஃபெக்ட் ஆகும். அப்போது யாருக்காவது நீங்கள் கேரண்டாராக போகிறீங்க, இல்லை அவருக்கு ஏதாவது நீங்கள் வந்து கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட பேன் நம்பரும் அதில் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த லோனில் வந்து நீங்கள் தான் கேரண்டார்னு சொல்லி, அதாவது சியூரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கூட உங்கள் பேன் நம்பரும் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அவர் பேமெண்ட் பண்ணாமல் என்பி ஆச்சுன்னா அது உங்களுக்கும் வந்து பாதிக்கும். ஸோ அதனால் நம்ம சியூரிட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் கிரெடிட் கார்டில் லோன் வாங்கினா இருந்தாலும் சரி, இல்லை கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணாமல் இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது லோன் பர்சனல் லோனோ இல்லை ஜுவல் லோனோ இல்லை ஹவுசிங் லோனோ எதுவாக இருந்தாலும் அதை வாங்கி ப்ராப்பராக கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது, உங்கள் சிபில் ஸ்கோர் ப்ராப்பராக இருக்கும். இந்த சிபில் ஸ்கோர் வந்து மினிமம் 600 இருந்து 750 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக லோன் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 750 இருந்தால் தான் கன்சிடரே பண்ணுவாங்க. சில பேங்க்ஸில் 600 இருந்தாலே உங்களோட லோனை வந்து எலிஜிபிளுக்கு கொண்டு போயிட்டு உங்களுக்கு லோன் தர ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இதில் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, இது வரைக்கும் அவங்க லோனுக்கே போயிருந்திருக்க மாட்டாங்க. அவர் இப்போ தான் பேன் கார்டே ஃபஸ்ட் டைம் வாங்கியிருப்பார், அவர் இப்போ தான் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருப்பார். அவருக்கு என்னவா இருக்கும்னா சிபில் ஸ்கோர் ஜென்ரேட் பண்ணும்போது எல்லாமே நில் காமிக்கும்.
அவருக்கு எதுவுமே ஜென்ரேட் ஆயிருக்காது, -1 அப்படின்னு காமிக்கும். இப்போ இந்த சிபில் ஸ்கோர் -1ன்னு காட்டுறதுனால அவருக்கு லோன் கிடைக்காதா அப்படின்னா, பொதுவாக லோன் பெருசாக தர மாட்டாங்க, ஏன்னா அவர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. ஆனால் அவருக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் கிரெடிட் கார்டு தருவாங்க அப்படின்னா, சப்போஸ் அவர் வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா, ரெகுலராக அவரோட மந்த்லி சேலரி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிருக்கு அப்படியே வந்துச்சுன்னா, ஒரு 6 மந்த்ஸுக்கு மேலே அவரோட சேலரி கிரெடிட் ஆனாலே அந்த பேங்க்லேருந்து கிரெடிட் கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கிரெடிட் கார்டை வாங்கி அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து சிபில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். அந்த டாக்குமெண்டேஷனில் என்னெல்லாம் நமக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போய் உங்களோட ஹவுசிங் லோன் வாங்குறீங்க. இப்போ இந்த ஹவுசிங் லோன் வாங்கும்போது அவங்க என்ன கேட்பாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் பேரில் சிபில் ஸ்கோர் ஜென்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களை கூப்பிட்டு மற்ற டாக்குமெண்ட்ஸே கேட்பாங்க. இப்போ அந்த மற்ற டாக்குமெண்ட்ஸ் கேட்கும்போது மெயினாக என்ன கேட்பாங்க, சார் நீங்கள் சேலரிடு பர்சனா, ஃபார்ம் 16 கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார்ம் 16 அப்படிங்கிறது எல்லா எம்ப்ளாயரும் எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் கொடுக்குறது இல்லை. இப்போ சில எம்ப்ளாயீஸ்க்கு வந்து லெஸ் தென் 5 lakhsக்கு கீழே தான் அவருக்கு சேலரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ஃபார்ம் 16 ஜென்ரேட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவருக்கு டிடிஎஸ்ஸே பிடிக்காதனால. அல்லது சில கம்பெனிஸில் வந்து டிடிஎஸ்ங்கிற கான்செப்டே இருந்திருக்காது, அவங்க யாருக்கும் பிடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க மாதிரி ஆளுகளுக்கு ஃபார்ம் 16ங்கிறது ஜென்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான எம்ப்ளாயீஸு லோன் போகும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிருந்து வாங்குற ஒரு சேலரியை எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்து ப்ரூஃபாக வச்சுக்கணும். ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்ரி இயர் வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டனை ஃபைல் பண்ணணும். ஏன்னா இப்போது ப்ரூஃப் உங்களுக்கு கிடையாது, ஃபார்ம் 16ங்கிற ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு இல்லை. ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டனில் இந்த கம்பெனிஸில் நான் வேலை பார்க்குறேன், இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு மந்த்லி இவ்வளோ சேலரி வந்து எனக்கு கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபைல் பண்ணிங்கன்னா அந்த இதை நீங்கள் என்னவா கொடுக்கலாம்னா ப்ரூஃபாக கொடுக்கலாம். இல்லை சார் எனக்கு ப்ராப்பராக ஃபார்ம் 16 என்னோட கம்பெனிஸில் கொடுத்துட்றாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உங்களோட ஃபார்ம் 16, பே ஸ்லிப்பு, பேங்க் அக்கௌண்ட் இது 3ஐயும் கொடுத்தாலே உங்களுக்கு லோன் வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ரெப்யூட்டட் கம்பெனிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பெனியோட கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி லோன்ஸ் வந்து தர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து நீங்கள் கொடுக்கறது நல்லது ஃபார் எம்ப்ளாயினா. இது நான் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வேறு வழியே இல்லை, கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் காப்பீஸ் தான் கொடுத்தாகணும். இல்லை நான் எம்ப்ளாயி பட் நான் ஐடி ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணல, ஃபார்ம் 16 இருக்குது அப்படின்னா ஃபார்ம் 16ம் பே ஸ்லிப்பும் பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்து தாராளமாக நீங்கள் வந்து லோனுக்கு ப்ராசஸ் பண்ண முடியும். பட் அதையும் மீறி சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஐடி ரிட்டர்ன் காப்பி இருந்தால் பெட்டர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐடி ரிட்டர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்ன கேட்டால். ஸோ மினிமம் 3 இயர்ஸோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் காப்பி வந்து கேட்பாங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் லோன் போகும்போது. வேறு என்ன டாக்குமெண்டேஷன்லாம் மிஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தவிர பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஃபார்ம் 16, அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை தவிர சில டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எரராக இருக்கலாம். உங்களுடைய பேன்லையோ இல்லை ஆதாரிலையோ மிஸ்மேட்ச் இருந்திருக்கலாம், அல்லது உங்கள் பேனையும் ஆதாரையும் லிங்க் பண்ணாமல் நீங்கள் வச்சுருந்துருக்கலாம், அல்லது நீங்கள் வாங்கக்கூடிய வீட்டில் ஏதாவது இஷ்யூ இருந்திருக்கலாம், அல்லது அதில் பேரண்ட் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருந்தாலும் உங்களுக்கு லோன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நம்ம லோன் போகும்போது நம்மளுடைய டாக்குமெண்டேஷன் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா, அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் வித் லாவாங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் லோன் போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து டாக்குமெண்டேஷனோட பர்பஸ். மூணாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் லோன் வாங்குறீங்க ரைட்டு, அந்த லோனை நீங்கள் ரீபே பண்ணுறதுக்கு கேப்பபிளா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து மந்த்லி 1 லட்ச ரூபா சேலரி வாங்குறீங்க. இந்த 1 லட்ச ரூபா சேலரியில் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 36,000 ரூபா வந்து உங்களுக்கு மிச்சம், அதாவது உங்ககிட்ட செலவுலாம் போக அட்லீஸ்ட் 36,000 ரூபா செலவு நீங்கள் சேவிங்ஸ்க்காக வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் தென் நீங்கள் லோன் வந்து வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த 1 லட்ச ரூபாவில் உங்களுடைய வீட்டு வாடகை வந்து 20,000 வச்சுங்களேன். ஸோ அது போயிடும். அப்போது பேலன்ஸ் 80,000 இருக்குது. 80,000ல் உங்களோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம், மந்த்லி உங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணுறது, அது ஒரு 30,000 ரூபா. அது போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸு 50,000 ரூபா இருக்குது. ஸோ ஸ்டில் உங்ககிட்ட என்ன இருக்குன்னா 50,000 ரூபா எக்ஸஸாகவே இருக்குது உங்களோட செலவுலாம் போக. மேபி அதில் ஒரு 10,000 நீங்கள் வந்து உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டா கூட 40,000 வரைக்கும் எக்ஸஸ் கேஷ் அவைலபிளாக இருக்குது. இப்போ அவங்க என்ன கேட்பாங்கன்னா, அட்லீஸ்ட் 36% ஆகுது அவரால் லோன் கட்ட முடியுமா? அப்போது ஹவுசிங் லோன் நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது 25,000 ரூபா வந்து மந்த்லி இஎம்ஐ வருதுன்னா
இங்கே அவருக்கு 40,000 இருக்குது, இங்கே வெறும் 25,000 தான் இருக்குது. ஸோ தாராளமாக லோன் தரலான்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. பட் அதே நேரத்தில் அவரோட சேலரி 40,000 தான் அல்லது 50,000 தான் அப்படிங்கிறப்போ அந்த 50,000 ரூபா சேலரியில் வந்து மினிமம் 36% இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணோம். 50,000 ரூபா சேலரியில் 20,000 ரூபா வந்து ரெண்ட் போயிட்டு பேலன்ஸ் உங்களோட ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எகைன் ஒரு 20,000 போயிடுச்சுன்னா வெறும் 10,000 ருபீஸ் தான் இருக்கும். அப்போ உங்கள்கிட்ட ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ண முடியாது, நீங்கள் லோன் வாங்க முடியாது. ஏன்னா உங்ககிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் மேரிடாக இருந்தாலோ அல்லது உங்கள் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா அப்பாவோட ஜாயிண்ட் ஹோல்டராகவோ அதை ஜாயிண்ட் அப்ளிகன்ட் சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா ஒய்ஃபோட ஜாயிண்ட் அப்ளிகண்ட்டாக சேர்ந்து அவங்களோட இன்கமும் நீங்கள் அதோட ஆட் பண்ணி நீங்கள் வந்து லோன் வாங்க முடியும். இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து கேப்பபிள் இல்லைன்னா. ஸோ அப்போ இதுதான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ மினிமம் 36% ஆகுது உங்களோட டெட் இன்கம் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெட் இன்கம் ரேஷியோ அட்லீஸ்ட் 36% வந்து இருக்கணும். 36%க்கு மேலே இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, 36% அட்லீஸ்ட் கீழே இருக்கக்கூடாது. ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி தாராளமாக என்ன பண்ணலாம்னா லோன்ஸ் வந்து நீங்கள் வாங்க முடியும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ அல்லது சந்தேகமோ இருக்குது, இல்லை இதில் வந்து இன்னும் எனக்கு சில தகவல்லாம் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.